ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன குழம்பு செய்ய போகிறோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வாணலில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு போடுறோம் வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக. நல்லா அது வதங்கிட்டே இருக்க டைமில் நான் என்னென்ன பொடி எடுத்து வச்சுருக்கேன்னா கொத்தமல்லி தூள், சாம்பார் பொடி, அப்புறமேட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கலருக்காக மஞ்சத்தூள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன் வெங்காயம் வதங்கும் போதே போடுறோன்னா அது நல்லா கலர் கொடுக்கும் நமக்கு. அதனால் வெங்காயம் வதங்கும் போதே போட்டுட்டு நல்லா வதங்கட்டும் அது. அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து நான் ப்யூரியாக பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கோங்க. நல்லா அது வதங்கட்டும். ஏன்னா அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும். அதனால தான் தக்காளி அரைச்சி போடுறோம். நல்லா அதை வதங்கிட்டே இருக்கட்டும். நான் ஏற்கனவே இது செய்கிறதுக்கு முன்னாடியே வெண்டைக்காய் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஷாலோவாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் வாணலில் போட்டு. அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு லைட்டாக மட்டும் கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வெண்டைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு கிரேவி பதத்துக்கு வந்துடும் குழம்பு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா புளி கரைசல் கொஞ்சமாக ஊற்ற போகிறேன். ஏன்னா இது புளிக்குழம்பு இல்லையா, அதனால் புளி தான் மெயினான கேரக்டராக இருக்க போகுது. புளி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அது கொதித்து வரணும். நல்லா குழம்பு கொதிக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.